ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா குவிக் சார்ட் தான் பார்க்க போகிறோம். சார்ட்டிங்கில் இது ஒரு டைப் ஆஃப் சார்ட். இது என்ன அப்படின்னா ஒரு ஹைலி எஃபிஷியன்ட் சார்ட்டிங் அல்காரிதம்னு சொல்லலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னா ஒரு அரேவை நம்ம பார்ட்டிஷன் பண்ணி எப்படி வந்து ஸ்மால் அரேவாக வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு இதில் பார்க்க போகிறோம். இங்கேயுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிவைட் அண்ட் கான்கர் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வேல்யூவுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பைவோட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பைவோட் வேல்யூ அப்படின்றது என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற அந்த செலக்டட் வேல்யூவை தான் சொல்லுவோம். அந்த பைவோட் வேல்யூவை வச்சு தான் நம்ம வந்து சார்ட்டிங்கே பண்ணுவோம். இப்போது இந்த அல்காரிதத்தோட ஸ்டெப்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பைவோட் எலமெண்ட்டை சூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் 2 வேரியபிள் சூஸ் பண்ணணும். லெஃப்ட் வேரியபிள் ஒன்று, ரைட் வேரியபிள் ஒன்று சூஸ் பண்ணணும், அந்த பைவோட் வேல்யூ இல்லாமல். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லெஃப்ட் வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா லோயஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கணும், ரைட் வேல்யூ வந்து ஹையஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னா இப்போ லெஃப்ட் வேல்யூ வந்து பைவோட்டை விட சின்னதாக இருக்குது அப்படின்னா ரைட்டில் மூவ் பண்ணுவோம். அதே மாதிரி ரைட் வேல்யூ வந்து பைவோட் வேல்யூவை விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு ஒவ்வொரு ஸ்டெப் மூவ் பண்ணிக்கிட்டே வருவோம். இந்த ஸ்டெப்பை திரும்ப பண்ணிக்கிட்டே வருவோம். ஒரு இடத்துல லெஃப்ட்டும் ரைட்டும் ஃபைனலாக எப்போ வந்து லெஃப்ட்டும் ரைட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதோ அங்கே நம்ம பைவோட் வேல்யூவை அப்படியே ஸ்வாப் பண்ணி வச்சுட்டு இப்போது நெக்ஸ்ட்டு பார்ட்டிஷன் பண்ணி அதில் பைவோட் லெஃப்ட் ரைட்டுன்னு பிரித்து பண்ணுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் ஸ்டெப். லெஃப்ட் வேல்யூ ஒன்று, ரைட் வேல்யூ ஒன்று சூஸ் பண்ணியிருப்போம். லெஃப்ட் வேல்யூ வந்து பைவோட் வேல்யூவே சின்னதாக இருக்கணும், ரைட் வேல்யூ வந்து பெருசாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்வாப் பண்ணணும், ஐயவும் செய்வோம். அதே போல் தான் அந்த எல் வேல்யூ வந்து லார்ஜாக இருந்து ஆர் வேல்யூ வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்வாப் பண்ணுவோம். இப்போ இந்த நம்பர் பாருங்கள், எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இது வந்து நான் என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 54ன்றதை தான் நான் வந்து பைவோட் வேல்யூன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ பைவோட் வேல்யூ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன்னா அதுக்கு நெக்ஸ்ட்டில் இருக்கிறத வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா லெஃப்ட் இண்டெக்ஸாக சூஸ் பண்ணிக்கிறேன் சின்ன வேல்யூவை. அதுவே இங்கே ரைட் வேல்யூ ஒரு வேரியபிள் சூஸ் பண்ணிக்கிறேன், அதை ரைட்டுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன கண்டிஷன் எப்படி இருக்கணும், பைவோட் வேல்யூவை விட லெஃப்ட் வேல்யூ சின்னதாக இருக்கணும், பைவோட் வேல்யூவை விட பெருசாக இருக்கணும் நம்மளுடைய ரைட் வேல்யூ. ஓகேவா? இப்போ நான் செக் பண்ணுறேன் பைவோட் வேல்யூவும் லெஃப்ட்டையும் செக் பண்ணுறப்ப எப்படி இருக்குது, பைவோட் வேல்யூவை விட லெஃப்ட் சின்னதாக இருக்குது. ஸோ என்ன பண்ணிடலாம், நான் லெஃப்ட்டில் மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைவோட் வேல்யூவோட தன்னோட ரைட் வேல்யூவை செலக்ட் பண்ணி பார்க்குறேன். செலக்ட் பண்ணி பார்க்குறப்ப 54 விட 20 எப்படி இருக்குது, சின்னதாக இருக்குது. நமக்கு என்ன கண்டிஷன், பெருசாக தான் இருக்கணும், சின்னதாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட்டையும் ரைட்டையும் ஸ்வாப் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா லெஃப்ட்டையும் ரைட்டையும் இங்கே நான் ஸ்வாப் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன ஆகுது, இது லெஃப்ட்டில் இருக்குது, இது ரைட்டில் இருக்குது. திரும்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லெஃப்ட் மார்க்கிங் ரைட் மார்க்கிங் கண்டினியூ பண்ணுவேன். பைவோட் வேல்யூவை விட லெஃப்ட் வேல்யூவை செலக்ட் பண்ணி பார்க்குறேன், வந்து சின்னதாக தான் இருக்குது. ஸோ என்ன ஆகுது, லெஃப்ட்டில் மூவ் பண்ணிடுறேன். இப்போ பைவோட்டை விட ரைட் வேல்யூ வந்து சூஸ் பண்ணி பார்க்குறேன். ரைட் வேல்யூ வந்து இப்போ எனக்கு என்ன, நான் இங்கே லெஃப்ட்டையும் ரைட்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு வேல்யூ மூவ் ஆகிடும். ஸோ இங்கே மூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆரை பார்க்குறப்ப 54 விட 55 வந்து பெருசு தான். ஸோ நோ ப்ராப்ளம், ஒரு ஸ்டெப் வந்து நான் மூவ் பண்ணிடலாம். ஸோ ரைட் சைடு இருந்து இங்கிட்டு மூவ் பண்ணிட்டேன் லெஃப்ட் சைடுக்கு. இப்போ 44ல் இருக்குது லெஃப்ட், இங்கே வந்து லெஃப்ட்டில் இருக்குது. இப்போ நான் இந்த ஸ்டெப்பில் 54 விட 77 செக் பண்ணி பார்க்குறேன். லெஃப்ட்டில் பெருசாக தான் இருக்குது. பெருசாக இருந்தால் என்ன அர்த்தம், நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், லெஃப்ட்டையும் ரைட்டையும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ லெஃப்ட்டையும் ரைட்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன்னா 44 77 இருக்க இடத்துக்கு வந்துடும், 44 இருக்க இடத்துக்கு 77 போயிடும். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு எல் வந்து முன்னாடி வந்துருச்சு, இங்கே ரைட் வேல்யூவும் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் செக் பண்ணுறேன் 54 விட 31 எப்படி இருக்குது, எனக்கு சின்னதாக தான் இருக்குது. ஒரு வேல்யூ இங்கே மூவ் ஆகிடும். அப்போ லெஃப்ட்டும் ரைட்டும் என்ன ஆகிடும், எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். இங்கே ரைட்டு இங்கே லெஃப்ட்டுன்னு வந்துடும். ஓகேவா? எப்போ வந்து எனக்கு இப்படி ரைட்டும் லெஃப்ட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னா ரைட் இருக்க இடத்துல பைவோட் வேல்யூவை ஸ்வாப் பண்ணணும். அப்போ 54 எங்கே ஸ்வாப் பண்ணிடுவேன், 31 ஸ்வாப் பண்ணிடுவேன். 31 தூக்கி 54 இருக்க இடத்துல ஸ்வாப் பண்ணிடுவேன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு அன்சார்ட்டட் அரே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2ஆ சார்ட் ஆயிடுச்சு. அதாவது 54 தான் ஒரு நிலையான நம்பர். அந்த நம்பரில் இருக்க சின்ன வேல்யூ எல்லாமே அதோடைய லெஃப்ட் சைட்லையும், பெரிய வேல்யூ எல்லாமே அதோடைய ரைட் சைட்லையும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு சார்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஆகிடும். இதுக்கு பேர் தான் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம், டிவைட் பண்ணுறது. இப்போ எனக்கு 2 பார்ட்டிஷனாக பிரிஞ்சிச்சு. அதில் நான் 2 பார்ட்டிஷனையும் தனித்தனியாக வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா குயிக் சார்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷனை நான் எடுத்துக்கிறேன். இப்போது 31 பைவோட் வேல்யூனும் அதுக்கு நெக்ஸ்ட்டில் இருக்கிறத லெஃப்ட்டுனும் லாஸ்ட் வேல்யூவை ரைட்டுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பைவோட்டையும் லெஃப்ட்டையும் கம்பேர் பண்ணுறப்ப சின்னதாக தான் இருக்குது. அப்போ லெஃப்ட் மாறிடும். ஸோ 20க்கு மாறிடுச்சு. பைவோட்டையும் ரைட்டையும் கம்பேர் பண்ணுறப்ப எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. அப்போ ஒரு ஸ்டெப் இங்கே மாறிடும். அப்போ ஒரு ஸ்டெப் இங்கே மாறுது அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா இப்போ 31 17 சூஸ் பண்ணுறப்ப இது லெஃப்ட்டாக இருக்கப்போ ஒரு ஸ்டெப் மாறும். ஸோ லெஃப்ட்டு ரைட்டு எங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகுதோ என்ன பண்ணுவோம், பைவோட் வேல்யூவை தூக்கி இங்கே
இங்கே போட்டுரும். அப்போ நான் 31 தூக்கி 17 17 தூக்கி 31 இருக்க இடத்துலையும் பிளேஸில் போட்டேன்னா இப்படி ஆகிடும். இப்போ என்ன ஆகுது, எனக்கு 44 தனியாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் ஆகிருக்கு. நான் அந்த பார்ட்டிஷனே தனியாக சார்ட் ஆர்டரே பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி தான் 75 55 93வும் நான் பைவோட் லெஃப்ட் ரைட்டுன்னு எடுத்து இது பண்ணணும். இதுலேருந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபைனலாக நமக்கு சார்ட் ஆர்டரே கிடைஞ்சிருக்கும். கிடைச்ச எல்லா பார்ட்டிஷனையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா நமக்கு ஒரு கிளியரான சார்ட் ஆர்டரே நமக்கு கிடைச்சிருது. இவ்வளோ தான் குயிக் சார்ட். குயிக் சார்ட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா aழகன்முருகன் family@gmail.com மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ.